ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டல் போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட மகனுக்கு இந்த தூண்டல் போட்டு மீன் பிடிக்கிறதுல சரியான விருப்பம் ஒன்று இருந்தது. அவர் எங்கே போனாலும் தூண்டல் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒற்றையை கரைச்சல் படுத்திகிட்டே இருப்பார். இப்போ தான் அவர் தான் நிறைய மீன் பிடிக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு. குளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளத்தில் இந்த இடத்துல தான் அதிகமாக மீன் வந்து துடிக்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருந்தது. அப்போ இந்த இடத்துல தான் தெரிவு செஞ்சு இப்போ மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டல் போட்டிருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித அசைவுமே இல்லை. தூண்டிலுடைய அந்த என்ன சொல்கிறது, மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு இது இல்லை, எந்த அசைவுமே இல்லை. திரும்ப 2-3 தடவை எடுத்து போட்டிருக்கிறார். மீன் படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எடுக்கிறார், ஆனால் பிடிபடலை. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் இப்போ வாங்கி என்ன செய்கிறேன், இதை போட்டு ஒரு மீனை பிடிச்சி அவருக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வேறு இடத்துல அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறேன். மீன் படும் அப்படின்ற என்ன பாட்டுக்கேன்னு சொன்னால் இந்த பகுதியில் தான் மீன் துடிக்குது. கட்டாயம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் தூண்டலில் மீன் பிடிக்கலாம். பொறுமை இல்லை என்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் வந்த அந்த இலக்கு வந்து இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ விழுப்பம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து செல்வ மீன் என்று சொல்கிறது, செப்பலி என்று சொல்லுவாங்க. அந்த மீன் இப்போ பிடிபட்டுருக்கு. மகனுக்கு சரியான விருப்பத்தோடு பிடிக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா கையில் வந்து அவருக்கு அந்த மீண்ட முள் வந்து குத்திட்டு கஷ்டமாக இருக்குது. பெரிய மீன் தான் உண்மையில். அடுத்த மீனை பார்த்திங்கன்னு சொன்னால் கெளுத்தி, மாம்பழ கெளுத்தி என்று சொல்கிறது, முள் இருக்குது. அவருக்கு அதை பிடிக்கிற நேரம் சில வேளையில் கையில் குத்திடும். அதுக்காக அதை நான் தான் பிடிச்சி அதை சரியாக எடுக்கணும். இது கூட பகுதியில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 6 மீனை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். இன்றைய நாளில் இது ஒரு மகிழ்ச்சியாக அமைந்திருந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.